தக்காளி மிதித்து ஆமா கால மேல அடிக்காத வந்து அப்பூ மேல அடி ஐயோ வாய் வச்சு சும்மா இருக்க முடியாப்பா தக்காளி மிதித்து நீ பாண்டியனா நீங்க பாண்டிங்க ஐயா நீங்க பாண்டிங்கல்ல மாவேலி சுத்துறீங்களா காட்டி மாத்த சுத்தத்து நெருப்புலாம் வரும் மத்தியம் என்ன மத்தியம் தக்காளி மிதித்து சாதாரணமா மிதிக்க மாட்டேன் சேத்துலயோ குழந்தைலாண்டதான் வீரத்தை காட்டுவீங்க வண்டியில ஆயில் காலி ஆயிடுச்சு மோடி கஷ்டப்பட்டு வெளுக்குது இன்ஜின் ஆயில் சேத்துல மிதிப்ப ஆமா பாட துண்டா நீங்க தான் பாருங்களா அப்படி அல்ல தக்காளி மதித்து அப்ப பண்ண அது வந்து சூர்ல பாட முடியுது உங்களால நான் பாட மாட்டேன். ஆமா கத்து கொடுத்தா கண்டிப்பா பாடுவாரு. சரி நீ கத்து கொடு. நீ பாடுன சுருல பாடு பாக்கலாம். கலிபுலி இதுக்கெல்லாம் வந்து முகன்கார ஒன்றே தான் வச்சுப்பாரு. மறுநாள் தாள விட்டு வச்சுப்பாரு. போட்டிக்காரனுக்கு ஆயிக்க முடியாது. இப்ப பாடல முகன்கார் மட்டும் தான் ஊதுவார். மத்த கார தாள விட்டு தான் வச்சுப்பாரு. பாக்குறீங்களா? அவர் தாள விட்டு வச்சுப்பாரு. ஆமா அவருக்கு அப்ப அந்த சொல்லுக்கு வாசி தெரியல பாவம். பாருங்க போய் என்னடா பண்ணீங்க? இல்ல நான் அந்த பாட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு சப்போர்ட் படமால் வச்சு என்னடா பண்ற மச்சான்? என்னடா பண்ற மச்சாவா? நான் 2 பேரும் மாமா தப்பிட்டா. யாரு? ஆமா நான் அண்ணா
நோவுது தூத்து நோவுது ஐயா நான் மாமா தேவைன்னா அப்புறம் உனக்கா கஷ்டமாகுது இப்போ அவர் வயது என்ன உன் வயது என்ன நீ போய் ஒரு மச்சான் ரத்தம் கேளுத்துல தகுமாடே நான் 2 பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சோம் ஒரே கிளாஸ்ல படிச்சோம் நீ என்ன சொல்லு பாடுறோம் விருப்பம் அந்த பாரு கலைப்புலி கரெக்டா கை பிசி வாசிக்கிறேன் சத்தியா அது என்ன மதியமா மதிப்பிற்குரிய இந்த தக்கநாகவன் கூத்து கிருஷ்ணசாமி உபாத்தியார் எழுதியிருக்கிறார் கிருஷ்ணசாமி உபாத்தியார் ஆமா ஆமா அதனால கலிப்பு கல்வி எழுதி செய்கிறாரு அப்படி அல்ல கடலாட்டு பேருக்கிட்ட அடலுடன் சிரம தொழில எழுதியிருக்கிறார் அதை விட்டுட்டு இவ்வளவு வருதா அவ்வளவுதான் இருக்குதா சரி நீ பாடு உன் பாட்டு பாருங்களா பாக்கல பாடு பாரு 10 பேர் இல்ல இந்த ஊர் மக்களே வந்தாலும் அந்த பாட்டு பாடுறது கஷ்டம். இப்ப நம்ம பாட்டு ஊர் மக்கள் இல்ல எதனா பட பாரு முக்கியமா மோகன்கார் பாரு எத்தோ அவர் மூஞ்சி கொஞ்சம் காட்டு மக்கள் பார்த்தா தான் ஒண்ணு எத்தா வரும் சார் சார் கொஞ்சம் நீங்க அடக்கி வச்சுக்க சவுண்ட் வெளிக்காணும். இந்த கூத்தாயில 2 பேர் கூத்தாடா சிறப்பான பார்த்து பஞ்சாங்குச்சின்னு வந்துட்டு கொண்டு நிறுத்தப்படவே கூடாது. ஆமா நான் போயிடுவேன் சுப நிகழ்ச்சியில போன சுபமா அனைத்து நாட்டு மன்னருக்கு அனுப்ப சொன்னாரியே எல்லோருக்கும் அனுப்பி விட்டேன். ஆனா கைலங்கிரிக்கிறீங்களோ யாருமே போலங்க போகவே கூடாது. ஆமா ஆமா 4 பேர் வந்து போய்க்கிறான். காவல பத்திரமா இருக்கணும். பத்திரம் நெட்டு போ. கேட்டு இந்த ராஜேஷ் பாய் என்னத்தான் இது மேல் மோசம் பண்ண தெரியல. என்னத்தான் அவங்க பிரிண்டு பூச்ச கூட்டா இருந்தாலும் 2 காலுக்கு 2:20 டீ கேட்டு 2 மணில கேட்டேன். 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது டீ வரல. 2:45 ஆயிடுச்சா? நான் டீயடா கேளுக்கிறேன். சரி வேற என்ன டீ தான் ஏறின்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே என் மகள் டாக்டர் போய் கட்டறியா என்ன தாண்டி தான் உன்னை வந்து பாக்கணும். இந்த என்னுடைய மகள் குரல் கேட்டதை போல் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் உனக்கு மன பிராந்தி வந்துட்டு மன பிராந்தியா அதுதான் சொல்லுவாங்க மன பிரம்மை. நீ ஒரு கட்டிங் போடு அதுலயே அந்த பிகுலியா இரு முதல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 60 இட்லி புட்டு போட்டு நல்லா சாப்பிட்டா தானே 60-70 ஏண்டா மாதவன் யாராவது 60-70 சாப்பிடுவாங்களாடா? சாப்பிடுறதுக்கு ஆளு இருக்குதுமா. அப்படியா? என்னால் முடியாதப்பா. நான் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாரு. கருவாடு காட்சி வந்து பேசி நிக்கிறேன்.
டேய் கருவாடு கருவா டேய் மாதவன் என்னடா கருவாடுகாரன்ற ஒப்பா பித்தா யாருன்னு கேட்டு பாரு எதனா சாக்கு சொல்லத்தான் கம்முன்னு இருப்பாரு அவரு. ஓ அப்படியா அப்பா வந்து ஒரு இது மாரி சைக்கோ மாரி. சரி என் தந்தையை சென்று பார்க்கலாமா? பார்க்கலாமா? எனக்காக காத்து கொண்டிருக்கின்றாரா? ஆமா சரி அப்பா வழிவிடு. ஐயா பொண்ணு வந்தாங்க கொஞ்ச நேரம் காமி பாத்துறேன் நான். யாரும் வரலங்க, யாரும் வரல. நீ உங்க நினைப்பு வந்துச்சு. யாரா கையில கீழ வந்துருவாங்க, யாக நின்று கூட நான் போய் மேல போக முடியாது, பதவி அடைய முடியாது. ஆமா நினைப்பு மட்டும் தங்கியாக்குது. வரல நான் வந்தா சொல்றேன். போ வந்தா நான் அனுப்பிச்சு போ கூட்டு போ. அப்போ நாங்க கத்திரிக்காய் தோட்டத்துக்கு மருந்து வச்சுக்கிறோமா? கத்திரிக்காய் தோட்டத்துக்கு மருந்து வச்சுக்கிறோம். நான் பொம்மை அப்படியே கட்டிக்கு வச்சுக்கிறாங்க. நான் அப்படியே என்னவா ஒரு குழந்தை வந்து பாக்குது, ஏமா உனக்கு பாக்கிறதுக்கு விருப்பம், நீ அப்படியே வந்தைய பாத்துட்டு போமா தொலைத்து விட்டு அப்படியே வந்து வேணா இப்படி வந்து வேணா என்ன கணக்கு இதெல்லாம்? அவள் திருமுகத்தை பார்ப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லையா? போய் குந்து போ. மாதவன், நான் யார் வந்திருப்பது என்று தெரியவில்லையா? அப்பா போதிருக்கிறாருமா, கொஞ்சம் தெரிஞ்சாதான் தெரியும். அப்பா, உங்கள் ஆண்கள் மகள் ராஜாணி வந்திருக்கிறேன் அப்பா. அப்பா, எனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அன்றையிலிருந்து இன்று வரை அதை வந்து பார்க்கவே இல்லையப்பா. அதான் இப்ப போறேன். நான் வரலையாண்டா விஷயம் தெரியுமாமா? அப்பா எடுத்து சொல்லடா. சரிடா சரியா சொல்லுமா. உன்னை பாக்கலாம் தான் வந்தோம். ஒப்பா சாரை கேஸ்ல மாட்டினாருமா. தப்பா நினைக்காதீங்க. இந்த ஊர்ல சாராயம் கத்துறாங்க பச்சா, அவங்கள போலீஸ் குச்சின்னு போயிடறாங்க. எவ்வளவு தான் ஆயுள் ஊத்துட்டு வண்டிங்க. அதாவது நம்ம தான் பஞ்சாயத்து போய் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறோம், மீட்டுன்னு வரோம். அப்படி அது மட்டுமா? அப்படி தெரியும். உன்னை பாக்கிறதுக்கு அவங்க அப்பா பொண்ணு போய் ஓடி போச்சுடா. ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இல்லடா, காதல் திருமணம். எல்லாம் ஒண்ணுதான்.
ஓடி இப்ப வந்து காதுல எல்லாம் ஒண்ணு தங்கத்தான் போய் முடியும் கடைசியா. போது பாரு ஆ சாயத்தோட பையன்லாம் பேசுறல சரி கம்ப்ளீட் கொண்டாரு வர்றாரு குழந்தை பேசுறாரு. ஆமா திருமணமும் ஒரு மனதானது, அதனால் என் கணவருடன் சென்று விட்டேன். திருமணம் முடிஞ்சிச்சா? திருமணமும் முடிந்து விட்டது. ஒண்ணு போச்சே. எனக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள்ரா. பரவாயில்லம்மா ஒண்ணு கொஞ்சம் நட்டு வேண்டியதுதானா? ரெண்டா ரெண்டு நிறுத்திக்கிறீங்களா? ஏமா அது விடுமா? சரி சரி. உன்னை பாக்கத்துக்கு உங்க அப்பா வந்து என் தந்தை வந்தாரா? ஆமா தீபாவளி சீர் விடணும். தீபாவளிக்கா? ஆமா உனக்காக வந்து அதத்தும் ஊரு அங்க வரவே இல்லையே. வந்தமா கதையை கேளு. சரி சொல்லு. உனக்காக அதத்தும் ஊருக்கு ஓட்டோட சுண்டலு கொயகசம் பாயாசம் அதான் கேசரி கொழுக்கட்டை கேள்விப்பட்டுக்கிறேன். இது என்ன கொழக்கசம்? கொயக்கட்டை குண்டாருமா கொயகசம் வந்து இப்படி வந்திருக்கோம். என்ன கொண்டு வந்த? இதெல்லாம் எத்தனை வந்தோம் வரடையில பார்த்தா சரியான மழையம்மா. மழை அப்பாவுக்கு தொடர் நடுங்குது. குளிரா? வயசானவர் இல்ல. அது மட்டுமா ஒரு பகுட்டில சுண்டல் மட்டும் எடுத்து போட்டு பாரு. ஏண்டா அண்டால வாப்போ அந்த மஞ்சத்தில் போட்டு கட்டு மொத்தி வச்சு அந்த பெரிய அண்டா சுண்டல வச்சு அண்டால போட்டு கட்டிட்டீங்களா? சுண்டல் தண்ணி பகிட்டுமா? ஏண்டா என்ன சீர் வரிசையில சுண்டல் கொண்டு வருவாங்களா? கொண்டு வராங்க. இப்ப 2024 இருந்து கொடுத்து ஆரம்பிச்சோம். கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்டு. அப்படியா? ஆமா ஆமா அண்டா தூக்கி உங்க அப்பா தண்ணி வச்சாரு பாரு. தூக்கி வச்சாரு. மழை பெஞ்சது உங்க அப்பாவுக்கு தொடர்ல நடுங்குது. ஒத்து குளிர் தாங்க முடியல. அப்படியா? பகிட்டு தூக்கி உடனே சேர்த்து பிடிக்கிறாரு காலை. ஏன் குளிர் ஏத்துக்கிச்சியா? பாட்ட படாது வாங்க ஒரு முள் மரத்துல போய் உக்காலன்னு சொல்லிட்டு போய் உக்காதான் இப்படி ஒத்துட்டு உங்க அப்பாவுக்கு ஐயோ பசி வேற அடக்க முடியல. அப்புறம் என்னடா செஞ்ச? எத்தனை அந்த பலகாரம் மொத்தம் மழையில நினைச்சு போச்சு. மழையில நனைஞ்சுச்சா? அடியில கொஞ்சம் நல்லா இருந்தது. நல்லா கித்து மட்டும் ஏத்து உசார வச்சுக்கினா நம்பத்து போந்தவங்க நானும் உங்க அப்பா கரமல உட்காந்து துடுப்புட்டு அப்படியே வீட்டுக்கு போட்டுமா. வீட்டுக்கு போனது இவ்வளவு இல்லாம வந்து பாத்துருப்போம். மழையிலன்னா கண்டிப்பா வந்துருப்போம் நாங்க. ஏடா சொல்றது பார்த்தா நீ என்ன நினைச்சு பேசுற? என்னடா நான் சாதாரண மனுஷன். நான் டேய் ஓ நான் நினைத்தால் அங்க போவேன். ஆமா அங்க நினைத்து அங்க வராள் நான். வராது அப்ப நான் போய் ஏரிக்கார மேல தூக்கினேன் நமுத்து பத்து போட உண்மை சொல்றேன். கேட்டியா? நான் வந்தே பாக்கலையா என் பொண்ணுன்றவா பொண்ணு மகள் அப்பங்காரன் வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணு வாங்கப்பா எப்படி கேட்டீங்க? பாஸ்டோட அழைக்கணும். அதை விட்டா ஊரோட போஸ்ட் கொடுத்துருவாங்கடா பையன். அங்க போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்களா? அந்த போஸ்ட் கொடுக்க இந்த பேங்க் கவனிக்க விட்டுறாங்க. என் தந்தையானவர் என்னை பார்க்க வந்தாருன்னு சொல்றேன். சாப்பிட்டு அப்படியே போயிட்டாருன்னு சொல்றேன். இத நான் எதுடா நம்புறது? சத்தியமா ஏரிக்கார மேல நந்துதான் உண்மை. நான் போய் சொல்லுவேனா? ஏண்டா அது கூட விட்டுடுறா. எந்த ஊர்ல சுண்டல போய் வரிசையில கொண்டு வராங்க? பலகர் என்னென்ன கொடுப்பாங்க சீர் வச்சியா? எனக்கு தெரிஞ்ச அதிரசம் முறுக்கு லட்டு இதுதான். இப்ப வந்துதான் அதர்சம் குத்து குத்து போர் அடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு தான் அதிரசம் கொடுத்து போர் அடிச்சிச்சு. சுண்டலு கொயக்கொட்டை பாயாசம்